Hello friends, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் யூபிஎஸ்சிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் ஃப்ரீயாகவே இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், இந்த வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணணும் நிறைய பேர் டவுட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. அண்ட் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வெப்சைட் அண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்குன்னா ஃபஸ்ட் டைமர்ஸ், இப்போ தான் வந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்க போகிறீங்க அண்ட் உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் மெட்டீரியல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இல்லாதவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக உங்கள் கூகுள் இதில் போய்ட்டு உங்கள் ஃப்ரீ யூபிஎஸ்சி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலே வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் ஃப்ரீ யூபிஎஸ்சி மெட்டீரியல் .org இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், கோச்சிங் மெட்டீரியல், ஆப்ஷனல்ஸ், புக்ஸ், டெஸ்ட் சீரிஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் யுவர் என்சிஆர்டி புக்ஸ். என்சிஆர்டி புக்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும் கண்டிப்பாக. அண்ட் மேக்ஸிமம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். என்சிஆர்டி புக்ஸ் வந்து பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் புக்காகவே வச்சுருக்கீங்க நல்லது. பட் பெட்டர் ஆப்ஷன் வந்து வில் பி புக்காக இருக்கிறது வந்து உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து ஃபியூச்சரில் ரெஃபரன்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அண்ட் இஃப் யூ ஆர் ஓகே வித் பிடிஎஃப், நான் ரிவைஸ் பண்ணுறதுலேயே இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து நான் நோட் மேக்கிங்கில் வந்து எனக்கு பிடிஎஃப் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஓகே, கோ வித் இட். இட்ஸ் அப் டு யோர் கம்ஃபர்ட். அண்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்தளவு நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து புக்காகவே வச்சுருக்கணும். பிடிஎஃபை விட புக்கை வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யூபிஎஸ்சிக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாமே பிடிஎஃபாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டலாகவே இருக்கும். எல்லாமே உங்கள் மெமரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டலைஸ்டாக மாறிடும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் பென்னுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அந்த இடத்துல. அண்ட் இந்த எக்ஸாம் வந்து பேப்பர் பென் மோட்னால ஸோ உங்களுக்கு அந்த புக்கோட அந்த பேப்பர் டச் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல. ஸோ இபுக் செக்ஷன் வந்து நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட புக்ஸ் இல்லை, ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லை, வாங்க முடியல அப்படின்னா இபுக் செக்ஷனில், அதுவும் இந்த செக்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்காது. ஒரு இம்பார்ட்டன்ட் பாலிட்டியாக இருக்கட்டும், சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட என்விரான்மெண்ட் புக்ஸ், ஸோ இந்த மாதிரி சில புக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ எல்லா புக்ஸுமேலாம் இங்கே வந்து இருக்காது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. அண்ட் இது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சில புக்ஸ் வந்து ஸ்பெக்ட்ரம் அண்ட் பாலிட்டி, லக்ஷ்மிகாந்த் லேட்டஸ்ட் எடிஷன், இந்த மாதிரி சில புக்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா யூ கேன் டவுன்லோட். பட் எல்லா புக்ஸுமே டவுன்லோட் பண்ண தேவையில்லை, பிகாஸ் நிறைய வந்து தேவையில்லாத புக்ஸ் எல்லாமே இதில் அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா புக்ஸுமேலாம் டவுன்லோட் பண்ண அவசியமே இல்லை. ஓகே, ஸோ ஆஃப்டர் தேட் என்னென்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு விஷயம் இந்த வெப்சைட்டில் வந்து பண்ணுறது என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளோட விஷனாக இருக்கட்டும், ஒரு இன்சைட்ஸ், நீங்கள் எது ஃபாலோ பண்ணாலுமே அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஸோ இந்த செக்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். விஷன் ஐஏஎஸ், வஜிராம், ஜிஎஸ் ஸ்கோர், இன்சைட், சங்கர், ஆப்டி ப்ளஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விஷன் தான் ஃபாலோ பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா விஷனுக்குள்ளே போங்க. ஸோ விஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக இவங்க வந்து 2020 ஒன்வர்ட்ஸ் வந்து வீக்லி ஃபோக்கஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் விடுறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது எல்லாமே வீக்லி ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இவங்க கான்செப்ட்ஸ் டாபிக் வைஸாக வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவங்க வந்து மந்த்லி ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஸோ இந்த மாதிரி வந்து மந்த்லி ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு எல்லா மேக்ஸின்ஸுமே இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை எந்த மேக்ஸின், எல்லா மேக்ஸிமே டவுன்லோட் பண்ணோம் ஆப்வியஸாக மந்த்லி மேக்ஸின். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஸ்டார்டிங் வித் ஜூன் அப்படின்னா, ஸோ ஜூனில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ ஜூனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் இப்படி வரும். கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ் இல்லை, ஈஸி ப்ராசஸ் தான். பட் என்ன லூப் மாதிரி தான் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபைனலாக அந்த டவுன்லோட் லிங்க்கே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் விஷன் ஐஏஎஸ் மந்த்லி பிடிஎஃப் இருக்குது. ஸோ இதை டவுன்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து வெப்சைட்டே பிடிஎஃபே வந்துடும். ஸோ இதை வந்து இன்கேஸ் இந்த மாதிரி வருதுன்னா பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கூட பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் P கொடுத்துட்டு சேவ் அஸ் பிடிஎஃப் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின். அண்ட் நெக்ஸ்ட் வில் பி டெஸ்ட் சீரிஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பாக. ஸோ என்னை பொறுத்து வந்து நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் மிக்ஸ் பண்ணி நான் 4-5 இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணிட்டு என் கான்செப்ட் ஸ்ட்ராங் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவோம் நிறையா. ஸோ பெட்டர் ஆப்ஷன் வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் சீரிஸ், பட் அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் ஆப்ஷனல் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா வில் கோ ஃபார் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது எல்லாமே ரீசெண்ட் அப்டேட். ஸோ நம்ம வந்து கீழே போனோன்னா
2021 2020ங்கிறது இருக்குது. ஸோ நம்ம 2021 நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 2021 ப்ரிலிம்ஸ். ஸோ 2022க்குலாம் நெக்ஸ்ட் இயர் தான் வரும். ஸோ பட் 2022 நீங்கள் கொடுக்குறனாலுமே 2021லேருந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம், ரொம்ப வந்து நல்லது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் விஷன். ஸோ இதில் இப்போ வரைக்கும் வந்திருக்கிறது வந்து விஷன் வந்திருக்குது. ஸோ விஷனோட 1 2 3 இந்த மாதிரி ஒரு 5 டெஸ்ட்டு வந்து இவங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ அது அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அவங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ண இங்கே உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்லோட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகெயின் கிளிக் கொடுத்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக ட்ரைவ்க்குள்ளே போயிடும். ஸோ ட்ரைவ்க்குள்ளே போயிடுச்சுன்னா அகெயின் இந்த மாதிரி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஷின் அண்ட் சொல்யூஷன்ஸ் தனித்தனியாகவே இருக்கும் இதில். ஸோ கொஷின் ஒரு தடவை சால்வ் பண்ணிவிட்டு அண்ட் 100 கொஷின்ஸுமே ஒரு தடவை சால்வ் பண்ணி பாருங்கள், தென் சொல்யூஷனுக்குள்ளே போங்க. ஸோ இந்த மாதிரி அகெயின் நீங்கள் வந்து இது மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துடலாம். அண்டு சொல்யூஷன் வந்து சேம் ப்ராசஸ் தான். ஸோ சொல்யூஷனுமே இங்கே இருக்கும். ஸோ அகெயின் இது வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துடணும். இந்த கொஷின் அப்படியே சால்வ் பண்ணி இப்படியெல்லாம் வச்சுக்கக்கூடாது. நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு, பிகாஸ் சொல்யூஷன் பார்க்கும்போது சைட்லேயே வந்து இங்கே மைக்ரோ நோட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்பேஸ்லாம் இல்லை ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ரீசன், ஃபார் எக்ஸாம்பிள் இது ராங் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அண்ட் ரைட் ஆன்சர் என்ன, இல்லை சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் இருக்கும், அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே மைக்ரோ நோட்ஸை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அதுதான் வந்து ஒரு இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இது பண்ணணும். இதில் வந்து நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டெஸ்ட் சீரீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ். இதில் இபுக்ஸ் வந்து உங்கள்கிட்ட புக்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து நீங்கள் இபுக் செக்ஷனுக்குள்ளே போகணும். மற்ற இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆப்ஷனல்ஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களோட ஆப்ஷனில் என்ன இருக்கோ அங்கே புக்ஸ் அண்ட் ஆப்ஷனலுக்குமே வந்து புக்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ இபுக்ஸ் வந்து படிக்க முடியாது, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கண்டிப்பாக. அண்ட் கோச்சிங் மெட்டீரியல்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதெல்லாம் அவ்வளோ யூஸ்லெஸ் இல்லை. உங்களோட ஓன் நோட்ஸ், இந்த பேசிக் சோர்ஸஸ் என்சிஆர்டி புக்ஸ் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸை வச்சு உங்களோட ஓன் நோட்ஸை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. மற்ற செக்ஷன் எல்லாமே அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இதுதான் வந்து 2 இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இன்டர்நெட் மூலிமா வந்து நிறைய ரிசோர்ஸஸ், இது வந்து நான் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் டைரெக்டாக வந்து எப்படியெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வெப்சைட்ஸ் இருக்கும், நிறைய கவர்மெண்ட் வெப்சைட்ஸாக இருக்கட்டும். ஸோ நம்ம மெயின்ஸ் ஆன்சர் எழுதும்போது ஒரு எல்ஸ் நோட்ஸ் பண்ணும்போதுமே நிறைய வந்து வெப்சைட்ஸில் வந்து ரிசோர்ஸஸ் எடுக்கணும் நம்ம. ஸோ அது எப்படி எடுக்கணும் அண்ட் என்னென்ன ஆத்தென்டிக் வெப்சைட்ஸ் இருக்குது, ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்குள்ளே போய் பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.